வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆம்லெட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாதி தக்காளி வந்து விதைகளை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன குடமிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து 2 முட்டைக்கான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 முட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆம்லேட்டு. வேர்க்கடலை வந்து நமக்கு அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம். காலேஜ் போகும்போது, காலைல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது நம்ம அவசரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸ் ஆக்கிற வேண்டாம், க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம், பச்சை மிளகாத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் சில்லி ஃப்ளேக்ஸே சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடல ஆம்லேட்டுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்லேட் மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுடலாம். இது வந்து மொத்தமாக இருந்துச்சுன்னா திருப்ப முடியாது. நல்லா பரப்பி விட்டுடலாம். இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான வேர்க்கடலை ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.